ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மிகா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எங்கள் பிஸ்னஸும் செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. ஏன் எல்லா வீடியோலையும் ஸ்டார்டிங்கில் நாங்கள் நல்லாயிருக்கோம், எங்கள் பிஸ்னஸ் சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இதுவாக தாங்க இருக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் சொல்லும்போது எங்கள் பிஸ்னஸ் செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர் டைரக்ட் ஆர்டர் அண்ட் தென் காப்பர் பிரமிட் கேப் வந்து அமேசான்லேருந்தே வந்திருக்கு. ஒரு 5 காப்பர் பிரமிட் கேப் ஒரே ஆர்டர். இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லைங்க. நிஜமாகவே நான் வீடியோஸ் போடணும், எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்த ஆர்டர் மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய வீடியோஸ் போடணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான கண்டென்ட் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போது எனக்கு கண்டென்ட் வேணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். அப்புறம் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது போதும் எனக்கு, இது போதுமே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு ரிவ்யூஸ் கேட்கும்போதும் அது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் மாதிரி நினச்சி நம்ம ஒரு தேங்கிங் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறையா ரிவ்யூஸ் கிடைக்கும். அதுதான் ஓகேவா? அதுதான் லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய வாய்ஸ் வந்து கேட்டுடலாமா? சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? வீடியோ ரொம்ப நாளில் நான் பார்க்கல, கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி தான் நான் ஒரு 4-5 வீடியோ சேர்த்து இன்றைக்கி பார்த்துருந்தேன். நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதே ஏதோ எங்களுக்கெல்லாம் ஆர்டர் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு. உங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் ரொம்ப நல்லாயிருக்கு சிஸ்டர். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா அவங்களுடைய வார்த்தை எவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு சொல்கிறாங்கன்னு? கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் திஸ் வாய்ஸ் மெசேஜ். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் எனக்கு பண்ண மெசேஜை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன். நான் அதை அப்படியே வாசிச்சும் காமிக்கிறேன். மேம், நான் நீங்கள் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபஸ்ட்டு நம்பலை, அப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ணினேன். ஓ மை காட், இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. என்னோடய ப்ராடக்ட் சோல்ட் அவுட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சூப்பர் ஐடியா. நிஜமாவே என்னால் நம்பவே முடியலைங்க. அதாவது இதெல்லாம் வந்து நான் மட்டுமே செஞ்சு பார்த்து ரிசல்ட் அனுபவிச்சிட்டு இருந்தேன். அப்போ கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கல. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் சொல்லி நீங்களும் அதிகமான ஆர்டர்ஸ் எடுக்கும்போது நிஜமாவே எனக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேஜிக் ஸ்டோன் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடுங்க. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள்ல இருந்து கற்றுக்கிட்டு இந்த மெத்தடை நானே உருவாக்குனேன். இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம செய்யும்போது அவ்வளவு ஒரு எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க. அந்த மேஜிக் ஸ்டோன் மெத்தடை பற்றி நிஜமாகவே இன்னும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு மட்டும் நான் வேணால் ஸ்க்ரீன் வந்து போட்டு விட்றேன். எப்போ நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுவேன் இல்லையா, அதை போட்டு விடுவேன். வீடியோஸ்லேயும் போட்டு விடுவேன். அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்னு தான் எனக்கும் ஆசை. யாருக்கு பிஸ்னஸை ரன் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணால் சக்ஸஸ் பண்ணால் தான் என்னுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த மேஜிக் ஸ்டோன் மெத்தட் வந்து கிடைக்குங்க. எல்லாருக்கும் சும்மா விளையாட்டுத்தனம்லாம் இல்லை. இதை வந்து அனுபவித்து உணர்ந்தவங்களுக்கு இதோடைய ரிசல்ட் வந்து அபரிவிதமாக கிடைக்கும். அதுக்கு வந்து பெரிய உதாரணம் நான் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நமக்கு ஒரு 6 kg லை டைரக்ட் ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேக் பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த வீடியோக்கான பிஸ்னஸ் டிப்ஸ் உங்களுக்கு இன்னும் சொல்லலை இல்லையா? இந்த வீடியோக்கான பிஸ்னஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பல்லு இல்லாத பாட்டியை கூட பார்த்துருவீங்க இல்லையா? செல் இல்லாத மனுஷங்களை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அந்த செல்லை வச்சு உங்களுடைய பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாருக்கிட்டேயும் செல் இருக்கும் இல்லையா? செல்லுக்கு ரிங்டோன் வச்சுருப்பீங்க இல்லையா?
அதாவது உங்க பிடிச்ச ஒரு லவ் சாங் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமி பாட்டு வச்சுருப்பீங்க. நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரியான ரிங்டோன்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் எந்துவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, ரஜினியோட பாட்டெலாம் இருக்குல்ல, வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, அந்த பாட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அண்ணாமலை படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் இல்லைங்க, அது என்ன பாட்டு, வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். அந்த பாட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க. அது கேட்கும் போதே செம்ம வைப்பாக இருக்கும். அப்புறம் மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால், அந்த 7ஆம் அறிவு படத்தில் வரும்ல அந்த பாட்டு, இதெல்லாம் வந்து ரிங்டோனாக வச்சிங்கன்னா இன்னும் உங்கள் பிஸ்னஸை எந்துவாக நீங்கள் பண்ணலாங்க. ஒவ்வொரு தடவையும் கால் வரும்போது நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை நினைக்கிறதுக்கு இந்த ரிங்டோன்ஸ் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மெசேஜஸ், எந்த மெசேஜ் வந்தாலும் சரி, ஒரு கம்பெனி மெசேஜ் வந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்புனாலும் சரி, அது வந்து ஆர்டருக்கான மெசேஜுன்னு நினச்சி அந்த செல்லை வந்து ஓப்பன் பண்ணுங்கங்க. செல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ஆர்டருக்கு வந்திருக்கு அந்த மெசேஜ் தான் போல் அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் மெசேஜ் உங்களுக்கு வரும். இது வந்து நானே அனுபவிச்சிருக்கேன். காலையிலேருந்து இன்றைக்கி நிறைய ஆர்டர்ஸ் வரணுமே, வர்ற ஒரு மெசேஜையும் பார்ப்பேன். ஆக்சுவலி நிறைய கம்பெனி மெசேஜ் வச்சுருந்துருக்கா, அதுக்கு இடையில எனக்கான ஆர்டர்ஸ் மெசேஜும் டைரக்ட் ஆர்டர்ஸ் மெசேஜும் வரும். அமேசானில் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் வரும்போது ஒரு கிளிங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை வந்து நான் மெசேஜ் டோனாக வந்து செட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அந்த ரிங்டோன் வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. அந்த டோன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு தடவையும் அந்த கிளிங் அடிக்கும்போது எனக்கு ஆர்டர்ஸ் வந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த ஆர்டர்ஸையே வந்து கவர்ந்து இழுப்போம். இன்றைக்கி இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கங்க. அதை உங்களை மாதிரியே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து பிஸ்னஸை கவர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னு நினச்சி இன்னும் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்கும். வீடியோவோட எண்டு வரைய பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.